வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, கத்திரிக்காயும் காராமணியும் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போறோம். அப்புறம் பீன்ஸும் பாசிப்பருப்பும் சேர்த்து தேங்காய் போட்ட கறி. அதுதான் இந்த பக்கம் கரிச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், ஒரு நிமிஷம் வெங்காயம் மட்டும் வதங்கட்டும். ஒரு தக்காளி, புளியும் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், சரிதான் பண்ண போறோம். அதுக்கு தான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய். இது கூடவே ஊற வச்ச பாசி பருப்பையும் சேர்த்துறேன். தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம், வேகட்டும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், அப்புறம் வந்து வத்த குழம்பு பொடி ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் தனியாக வத்த குழம்பு பொடி மட்டும் போட்டும் பண்ணலாம், சாம்பார் பொடி மட்டும் போட்டும் பண்ணலாம், குழம்பு பொடி மட்டும் போட்டும் பண்ணலாம். நான் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன், ஈச் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. எல்லாத்துலேயும் அதே வர மிளகா, தனியா அதில் அதே தான் இன்க்ரீடியண்ட்டு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துடலாம். கொதி வரட்டும். இப்போ காராமணி வந்து ஒரு கரண்டி வேக வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து வெல்லம். இது வந்து புளியோட ஏற்பு எடுக்கதா, ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் சோம்பு வந்து அரைச்ச விழுத சேர்த்துடலாம். அரைச்சி ரெடியாக இருக்குது அதுவுமே. இந்த பக்கம் வந்து பீன்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. பாசிப்பருப்பும் வந்து ரொம்ப குழைய வெந்திருக்காது, அது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்ற பதத்துக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதிச்செடுத்து காராமணியும் கத்திரிக்காயும் சேர்த்து இப்போ அரைச்ச விழுத சேர்த்துருவோம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வரணும். மிக்ஸி ஜார் ஆலம்பி அந்த தண்ணி விட்டுறலாம். அரைச்ச விழுது சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் பீன்ஸ் பாருங்கள் நல்லா வெந்துடுது. ஸோ இதில் தேங்காய், கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து குழம்புக்கும் இன்னும் பெருங்காயம் சேர்க்கல இல்லையா? ஸோ இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுது. கொஞ்சமாக பெருங்காய பொடி, அவ்வளோதான். நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நான் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் நல்லா கொதிச்செடுத்து ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து பீன்ஸ் தேங்காய் போட்ட கறியும் வந்து ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க.
கத்திரிக்காயும் காராமணியும் சேர்த்து ஒரு குழம்பு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டுன்னு இந்த பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து பீன்ஸ் தேங்காய் போட்டால் கறி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிஃபனுக்கு கோதுமை ரவை உப்புமா பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ரவை வந்து ஒரு 2 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன், கோதுமை ரவை. கொஞ்சம் அப்படியே லைட்டாக அதுலேயே வந்து வறுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது உப்பு கொஞ்சமாக தான் போட்டுட்டோம். இப்போ இந்த ஒரு கோதுமை ரவை உப்புமாக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துடலாம். நாம நிறைய பேர் இந்த கடாயோட லிங்க் கேட்குறீங்க. இந்த கடாயை வந்து ஒரு எங்கள் மாமியார் யூஸ் பண்ண கடாய். அவங்க கல்கட்டா போகும்போது வாங்கின கடாய். கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணது. ஸோ அந்த கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கட்டா வால்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள், இருந்தால் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். இதில் நீங்கள் எது பண்ணாலும் ரொம்ப சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம சொல்கிற பேச்சு இது கேட்கும். 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 கப்புக்கு வந்து நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 2 கப்பு எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 5 கப்புக்கு விட்டுக்க போகிறேன். நல்லா வெந்நீரே விடுங்க. அப்படியே மூடி வச்சுக்கணும். பாருங்க, உப்புமா வந்து ரெடி. அப்படியே ஆற நல்லா உதிர்ந்துரும். அதே மூடி ஆஃப் பண்ணிடுவோம். அப்படியே வளர்ப்பூரின்னு இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய கோதுமை ரவை உப்புமா ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.